வணக்கம். இந்தியாவில் நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிமைசார் உள்கட்டமைப்பின் போக்கை அடிப்படையிலேயே மாற்றியமைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் நடைபாதைகளில் பாதுகாப்பாக நடப்பதற்கான உரிமையை உச்ச நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக ஒரு அடிப்படை உரிமையாக அங்கீகரித்துள்ளது. நீதிபதி பி.எஸ். நரசிம்மா மற்றும் நீதிபதி ஏ.எஸ். சந்தூர்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஷேக் ரியாஸ் மற்றும் எதிர் பி. ஐயப்பன் ஆகியோருக்கு இடையிலான வழக்கில் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியது. இந்திய சட்டத்தின் கீழ் இந்திய பகுதி முழுவதும் சுதந்திரமாக நடமாடுவதற்கான அடிப்படை உரிமை பொது நடைபாதைகள் ஆபத்தானதாகவோ அல்லது இல்லாமலோ இருந்தால் இந்த உரிமை அர்த்தமற்றதாகிவிடுகிறது. பிரிவு 21 கீழ் வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம் இது பாதுகாப்பான சூழல் மற்றும் நகர்ப்புற ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெறுதல் ஆகியவற்றை இயல்பாகவே உள்ளடக்கியது. இதன்படி ஒதுக்கப்பட்ட மற்றும் தடைகளற்ற நடைபாதையில் நடப்பதற்கான குடிமகனின் உரிமைக்கு முழுமையான முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இது இயந்திர போக்குவரத்தின் வசதி அல்லது வேகத்தை விட மேலானதாக கருதப்படுகிறது. நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையங்கள், மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள், கிராம ஊராட்சிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் பொதுச்சாலைகள் அமைக்கப்படும் அல்லது பராமரிக்கப்படும் இடங்களில் தடைகளற்ற மற்றும் பாதுகாப்பாக வரையறுக்கப்பட்ட நடைபாதையை அமைத்துத் தர வேண்டிய கடமை கட்டாயமானது மற்றும் அதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. துயரச் சம்பவத்திலிருந்து முறையான நீதித்துறை சீர்திருத்தம் வரை நடைபாதையோ அல்லது பாதசாரிகள் கடக்கும் இடமோ இல்லாத சாலையில் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த 5 வயது குழந்தை ஒன்று தண்ணீர் லாரி மோதி உயிரிழந்த துயரச் சம்பவத்திலிருந்தே இவ்வழக்கு உருவானது. மோட்டார் வாகனச் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை 11.44 லட்சமாக நீதிமன்றம் உயர்த்திய அதே வேளையில் தனிப்பட்ட இழப்பீட்டிற்கு அப்பால் சென்று இச்சிக்கலுக்கான அடிப்படை காரணமான கட்டமைப்பு பிரச்சனையையும் அது அணுகியது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து சேலம் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் சேலம் அருகே உள்ள நடைபாதையில் தனியார் விளம்பர போஸ்டர்கள் உள்ளன. சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சேலம் மாநகராட்சி கமிஷனர் உடனடியாக இதுபோல் அனுமதி பெறாத விளம்பர போர்டுகளை நிரந்தரமாக அப்புறப்படுத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.